கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் எபேசியர் 4:23-24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலை வேளையிலே உள்ளத்திலே புதிய ஆவி வேண்டும், மெய்யான நீதி வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், புதிய சிருஷ்டியின் அனுபவமாக புதிய மனுஷனாய் மாற வேண்டும். இதற்காய் இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து அப்பா கரத்திலே அர்ப்பணித்து நாம் முன்னேறி செல்லுவோம். நிச்சயமாய் தேவனுடைய விசேஷமான ஆசீர்வாதங்கள் புதிய ரூபத்திலே, புதிய அளவிலே உங்க மேல கடந்து இறங்குவதை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. எனவே இந்த காலை நேரத்தில் உள்ளத்தில் புதிதான ஆவிக்காய் ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். மெய்யான நீதியிலே நடக்க, பரிசுத்தத்திலே நடக்க, தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனுடைய அந்த சாயலில் நான் இணைந்து பிரதிபலிக்க என்னை தருகிறேன் என்று ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டு, பழைய சுபாவங்களை, பழைய செய்கைகளை எல்லாம் களைந்து போட்டு ஒரு புதிய ஆவியோடு ஒரு புதிய மனிதனாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் இன்று உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாத்தையும் ஆண்டவர் புதிதாக்குவார். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே பழைய மனிதனுக்குரிய எல்லா பொய்யின் அனுபவங்களையும், எல்லா புரட்டின் அனுபவங்களையும், எல்லா இச்சையின் ஆவிகளையும், எல்லா அவதூறான காரியங்களையும் நாங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனுக்குரிய புதிய ஆவியையும் மெய்யான நீதியையும் பரிசுத்தத்தையும் அடைந்து உம்மை தரிசிக்க கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.